அடுத்த பாடல் 1619. உழவன் உழவுல வானம் வழங்க. இது முதலடி. இந்த பாடலும் பார்த்தோம்னா முழுமையாகவே 4 அடிகளுமே பார்த்தோம்னா உவமையை தான் கொடுத்துருக்காரு இந்த இடத்துல. உழவன் உழவுல. உழவன்னா யார் எல்லாருக்கும் தெரியும், விவசாயம் செய்கின்றவன் தான் இந்த இடத்துல உழவன். அவன் என்ன பண்ணுறான் இந்த இடத்துல அப்படின்னா, ஒரு மண்ணை பயிர் வளருவதற்கேற்ற பக்குவப்படுத்தக்கூடியவன் தான் உழவன் இந்த இடத்துல. எல்லாருக்கும் தெரியும், ஏற்கலப்பையை கொண்டு போயிட்டு ரொம்ப விவசாய நிலத்தை முதல்ல பக்குவம் படுத்துவான். முதல்ல மண் எல்லாத்தையும் கீழே இருக்க மண்ணை மேலே மாற்றி போடுவான், மேலே இருக்க மண்ணை கீழே மாற்றி போடுவான், அப்புறம் தண்ணியை விடுவான் இல்லையா. தண்ணி விட்டதுக்கப்புறம் அதை சமப்படுத்துவான். இந்த இடத்துல சமப்படுத்தி விதை போட்டு அதுக்கப்புறம் தான் பயிர் செய்ய ஆரம்பிப்பான் உழவன். ஸோ அப்போ அந்த உழவன் செய்கின்ற வேலை என்ன, கடினமாக இருக்கக்கூடிய மண்ணையும் நல்ல மண்ணாக மாற்றுற வேலை அவன் செய்கிறது இந்த இடத்துல. உழ உழ அப்படிங்கிறார் இந்த இடத்துல. அதை தான் இந்த விவசாய நிலத்தில் உழ 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 என்ன ஆகிடுது, அந்த முழுமையான விவசாய நிலமே இந்த இடத்துல பயிர் செய்வதற்கு ஏற்ற நிலம் ஆகிறது. இவன் செய்யலைன்னு வச்சுக்குவோம். சில இடங்களில் மட்டும்தான் பயிர் வளரும், சில இடங்களில் பயிர் வளராது. அதனால் எந்த பயனுமே இல்லை. அவன் கொஞ்சோண்டு பேருக்கு உழுது எந்த பலனுமே இல்லை. ஆனால் உழ உழ அப்படின்னு 2 வாட்டி சொல்கிறார் இந்த இடத்துல. ஸோ செஞ்சான்னா என்ன ஆயிடுச்சு, வானம் வழங்க அப்படிங்கிறார். வானம் வழங்கினா என்ன, மேலேருந்து தண்ணி வருது, மழை தண்ணி வருது. வானம் என்ன கொடுக்குது, மழை தண்ணியை கொடுக்குது. அந்த மழை தண்ணி வந்துச்சுன்னா விவசாயியும் நிலத்தை சரியாக உழுது வச்சுட்டான், மழை தண்ணியும் கரெக்டாக வந்துருச்சு. அப்போ பயிரும் கரெக்டாக வளர்ந்துடும். அப்போ தான் செய்த வேலைக்கு பலனாக என்ன நடக்கும், அறுவடை செய்யும்போது அதிகப்படியான மகசூல்களை பெற்று அதனுடைய பொருளை அதிகமாக பெறுவான் இல்லையா. இதுதான் நமக்கு இதை ஒரு உவமையாக சொல்கிறாரு. 2வது அடியிலே அதான் சொல்கிறாரு, உழவன் உழவினில் பூத்த குவளை அப்படிங்கிறார். ஸோ உழவன் இருக்கான், உழவு செஞ்சான், மழை பெஞ்சிருச்சு, அதனால் அங்கே ஒரு பூ பூக்குதான், பூத்த குவளை அப்படிங்கிறது. இது உவமை. இந்த உவமையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஆன்மீகத்தில் அப்படின்னா, உழவன் உழவு செய்கிறது ரொம்ப கடினம், வாயில் ஈஸியாக சொல்லிடலாம் இல்லையா. அவன் என்ன மண்ணை தானே மாற்றி போடுறான், தண்ணியை தானே ஊறான்னு சொல்லிட்டு அதை செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியும் அது எவ்வளோ கடினமான வேலை என்பது. செய்யும்போது தான் தெரியும், செய்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது இந்த இடத்துல. அதுபோலவே இந்த துறவு நெறிமுறையை கடைபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு யாராவது போனாங்க அப்படின்னா அது ரொம்ப கடினமான வேலை. அது அவ்வளோ சீக்கிரத்தில் அது செய்யவே முடியாது. நம்ம ஈஸியாக சொல்லலாம், துறவு தானேப்பா, என்ன வேலை இருக்குது, ஒரு வேலையும் கிடையாது, சும்மாவே உட்காந்துட்டு இருக்க வேலை தானே அப்படின்னு ஈஸியாக எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது ஈஸி தானே அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் உறுதியாக ஒருவராலும் அதை செய்ய இயலாது. உதாரணத்திற்கு கோவிட் டைம் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே வீட்டுக்குள்ளே சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தோம் இல்லையா. யாராலையாவது இருக்க முடிஞ்சுதா, டிவி இருக்குது, வீட்டுக்குள்ளே எல்லோரும் பேசுகிறதுக்கு குடும்பத்தில் எல்லோரும் தான் இருந்தாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு என்ன முடிஞ்சுது, டிப்ரெஷனுடைய உச்சத்துக்கு பலர் போனாங்க இந்த இடத்துல. எப்படா வெளியில் போவோம் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி கூட ஒரே ஒரு நாள் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு இடத்துல போய் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த இடத்த விட்டு நான் அசைய மாட்டேன்ப்பா, இங்கேயே உட்காந்துருப்பேன், யார்ட்டையும் பேச மாட்டேன், ஃபோன் தொட மாட்டேன், புக் எடுக்க மாட்டேன், டிவி பார்க்கமான்னு உட்காருங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே முடியாது, 1/2 மணி நேரத்துக்கு மேலே முடியாது. எப்படா இந்த எந்திரிப்போம் அப்படின்னு தான் தோண ஆரம்பிச்சிடும். அதுபோல் துறவுன்றது அந்த மாதிரி தான். துறவுன்னா என்ன, ஒரே இடத்துல அமர்ந்துக்கிட்டே இருக்கணும், எந்த விதமான பற்றுக்களும் இல்லாமல். சும்மாவே நம்மளால் உட்கார முடியல, ஆனால் அங்கே பற்றும் இல்லாமல் அவர்கள் அமர வேண்டும் இந்த இடத்துல. அப்போ அதற்கு அவங்க என்ன செய்யணும், தன்னுடைய மனதை பக்குவப்படுத்த வேண்டும். உழ உழ 2 வாட்டி சொன்னார் இல்லைங்களா. விவசாயி பயிர் செய்கிறதுக்கு உழுந்துக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மனதை பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எப்படி பக்குவப்படுத்தணும், நெறியை படைத்தான் அப்படின்னு முன்ன பாடலில் பார்த்தோம் இல்லைங்களா. அந்த நெறியை கடைபிடிக்கிறதுல தான் அவங்க உழ உழ. அவ்வளோ எளிமை இல்லை அது சரிங்களா. அதை உழ உழ அப்போ கடைபிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ இறைவன் கொடுக்கின்ற அந்த நெறியை கடைபிடிக்க என்ன ஆகுது, நடராஜ பெருமாள் வராரு, அமைதியை கொடுக்குறாரு. போன பாடலை படித்தோம் இல்லையா, அதான் வானம் வழங்க. இந்த இடத்துல இறைவன் என்ன பண்ணுறாரு, மேலிருந்து ஒரு அருளை கொடுப்பார் இந்த இடத்துல, அமைதி. அந்த அமைதி அங்கே உள்ள கிடைச்சோடனே அதனுடைய பலன் என்ன ஆகுது, இந்த இடத்துல பூத்த குவளை அப்படிங்கிறார். இறைவன் அமைதியை கொடுத்துட்டாரு, ஒரு இன்பத்தை மகிழ்ச்சியை உள்ளே கொடுத்துட்டாரு. துறவு நிலையில் பூத்தினே உள்ளேருந்து ஒரு குவளை பூக்குதான். குவளை என்றால் நேரடியாக பார்க்கும்போது பூ தான் இந்த இடத்துல. ஆனால் அந்த பூ என்பதற்கும் உள்ள ஒரு பெயர் ஒன்று இருக்குது. கருங்குவளை அப்படின்னு ஒன்று இருக்குது, செங்கல் நீர் பூ அப்படின்னு ஒன்று இருக்குது. இது 2க்குமே குவளை என்று தான் பொருள். நேரடியாக குவளைன்னா பூனா எல்லா பூவையுமே நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா. மல்லிப்பூ, ரோஜாப்பூ, இப்படி எல்லா பூவும் எடுத்துக்க முடியாது. குவளை என்றால் அந்த 2 பூக்களை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள முடியும். ஒன்று செங்கல் நீர் பூ, இன்னொன்று கருங்குவளை பூ. இந்த 2 பூக்களுமே
திருமந்திரத்தில் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது 6வது தந்திரம். ஆனால் 4வது தந்திரத்தில் அர்ச்சனை அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது. அந்த அர்ச்சனை தலைப்பில் இந்த 14 வகையான பூக்கள் கொடுத்துருப்பார் திருமூலர். இறைவனை அர்ச்சிக்க தகுந்த பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அர்ச்சிக்க தகுந்த பூக்களில் இந்த 2 பூக்களுடைய பெயர்களுமே அங்கே இருக்குது. இந்த குவளை என்று சொல்லக்கூடிய பூக்களில் 2மே அங்கே இருக்குது. நம்ம வலைதளத்தில் அந்த அர்ச்சனை பற்றிய தலைப்பில் நம்ம பேசி பதிய வச்சுருக்கோம். இந்த பூக்கள் என்றால் என்ன, எதற்காக இறைவனுக்கு பூக்களை வச்சு அர்ச்சனை பண்ணணும், ஏன் சாம்பிராணி பண்ணணும், ஊதுத்தி காமிக்கணும், அபிஷேகம் பண்ணுறோன்றது எல்லா காரணங்களையுமே திருமூலர் சொல்லி வச்சுருக்காரு. அதெல்லாம் பேசி ஒரு வீடியோவாக அதில் பதிய வச்சுருக்கோம். அதில் போய் பார்த்தா ரொம்ப விரிவாகவே பார்க்கலாம். நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ இந்த பூக்களை இறைவனுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்குவோம் இல்லையா. என்ன பண்ணணும், முதல்ல கடையில் போய் பூவை பார்த்து வாங்கி நம்ம தான் கையில் கொண்டு போய் கோயிலுக்குள்ளே கொடுப்போம். இல்லை வீட்டில் இருக்க சாமிக்கு போடுறதா இருந்தாலும் சாமிக்கு போடுவோம். ஸோ நம்ம கையில் தான் கொண்டு போவோம். ஸோ கையில் கொண்டு போகிற வரைக்கும் அந்த பூ நம்ம கையில் தானே இருக்குது. அதனுடைய வாசனை நமக்கு தெரியாமல் நம்ம நுகரத்தானே செய்கிறோம். இந்த இடத்துல ஐயோ சாமிக்கு போடுற பூ மோந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு என்னது, நம்ம வாலண்டியராக கொண்டு போய் மோந்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் நம்ம மோந்து பார்க்கலனா கூட அதுலேருந்து வர்ற வாசனை வந்துக்கிட்டு தானே இருக்கும், மூக்கு தானே நுகர்ந்துக்கிட்டு தானே இருக்கும் இந்த இடத்துல. இல்லை மூக்கை மூடிக்க முடியும் இல்லைங்களா. ஸோ மூட முடியாது. அப்போ இந்த பூவினுடைய வாசனைகள் உள்ளே சென்று என்ன செய்கின்றது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்துகின்றது. ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு விதத்தில் மனசை பக்குவப்படுத்தும். ஒரு பூ மனசை ஒருநிலைப்படுத்த வைக்கும். ஒரு பூ என்ன பண்ணும், இந்த இடத்துல அமைதியாக ஒரே இடத்துல உட்கார வைக்கும் ஆடாமல் அசையாமல். ஒரு பூ என்ன பண்ணும், இந்த இடத்துல நம்ம ஒரு தேவாரம் திருவாசகம் படிக்கணும்னு வச்சுக்கோம். சாதாரணமாக உட்காந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் மனம் வாய் படிச்சுக்கிட்டே இருக்கும், மனம் வேற எங்கோ போய்கிட்டே இருக்கும். ஆனால் இதுபோல் பூக்களை எல்லாம் இறைவனுக்கு சமர்ப்பித்து அந்த ஊதுவத்தி சந்தனம் இது போல் பூஜை முறைகள்லாம் செய்து அங்கே உட்காந்து படிக்கும் போது என்ன ஆகும், நம்ம தேவாரத்தை படிக்கணும்னா தேவாரத்தில் மட்டும்தான் கவனம் இருக்கும், வேற எங்கேயும் வெளியில் போகாது. இது போல் நல்ல விதமான செயல்கள் எல்லாத்தையும் இந்த பூக்கள் தான் நமக்கு செஞ்சு கொடுக்குறது. ஸோ அதுபோல் இந்த பூக்கள் என்ன பண்ணுது, கருங்குவளை என்று சொல்லக்கூடிய பூவும் செங்கல் நீர் என்ற பூவும் என்ன பண்ணுது, இது போல் நமக்கு பல நன்மைகளை செஞ்சு கொடுக்குது, மனசுக்கு அமைதியை கொடுக்குது. அதான் இந்த இடத்துல பூ. இது என்ன செய்யுது, பூத்த குவளை அப்படிங்கிறது. அப்போ இறைவன் இங்கே அமைதியை கொடுக்குறாரு. அந்த உள்ளே இருந்து அந்த அமைதியை பூக்க வைக்குது. எதை பூக்க வைக்குது, ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது. உள்ளேருந்து அமைதியின் உச்சத்தை இது கொடுத்துருச்சு. அப்போ இந்த இடத்துல துறவு நிலையில் அப்படியே இருக்கலாம். அந்த இடத்துல அந்த வல்லமே கிடைச்சிருது தானாகவே. அடுத்து என்ன சொல்றாரு, உழவன் உளத்தியர் கண் ஒக்கும் என்றிட்டு அப்படிங்கிறார். ஸோ உளத்தியர்னா யார் இந்த இடத்துல, உழவன் ஓகே. உளத்தியர் யாருன்னா யாரு, அவர் செய்த செயலுடைய பலன் தான் உளத்தியர் இந்த இடத்துல இல்லையா. உளத்தியர் அப்படின்னா எர் என்று சொல்லும்போது அது பன்மையை குறிக்கும். இந்த இடத்துல நம்ம பழக்கமாக அந்த ஒரு பொருள் காயில் கல் சேர்த்துட்டோம்னா அது பன்மை, ஆண்கள் பெண்கள் அப்படின்னா பன்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பட் சொல்லக்கூடாது அப்படி, ஆனால் சொல்கிறோம் இல்லையா, இன்னைக்கு பேச்சு வழக்கா பன்மையை குறிக்குது இல்லையா. அதுபோல் இந்த இடத்துல எர் என்று சொன்னால் அது பன்மையை குறிக்கும். பன்மை என்ன, இந்த இடத்துல பலன், பலவிதமான பலன்கள் கிடைக்குது இந்த இடத்துல. அந்த 2 பூ தான், உள்ள அமைதி தான், அதன் வழியாக என்னென்னலாம் நன்மை கிடைக்குதுன்னு இந்த பாடலை நேரடியாக சொல்லலை, ஒரே வார்த்தையில் உளத்தியர்னு சொல்லிட்டாரு. அனுபவிச்சாதான் தெரியும் அவருடைய பலன்கள். ஏகப்பட்ட பலன்கள் உள்ளேருந்து கிடைக்குதான் இந்த இடத்துல. அந்த அந்த பலன்கள் கண்ணொக்கும் என்றிட்டு அப்படிங்கிறாரு. கண்ணொக்கும் அப்படிங்கிறாரு. அந்த பலன் பலன் இருக்கு இல்லையா, அது பார்க்குது. அதற்கு இணையானது இட்டு அப்படிங்கிறாரு. இணையானதுன்னா என்ன, அந்த பலனுக்கு இணையான ஒன்று, சரிசமமான ஒன்று என்ன பண்ணுது இந்த இடத்துல, அமைதி உள்ள கிடைச்சிருச்சுன்னா ஏகாந்தம் தானே அடுத்து இந்த இடத்துல. அதுதான் சொல்ல, பலன் பார்க்குதான். பலன்னா சும்மா உள்ள உட்காந்துக்கல. பலன் 2 விதம் இல்லையா. உதாரணத்துக்கு சொல்கிறேன், புண்ணியம் ஒருத்தருக்கு நிறையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணியம் செயல்பட்டு இந்த தலைக்கு தலைப்பாகையோட போச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா. துன்பத்தை போக்குறதுன்றது செயல்படுறது. இப்போ அந்த புண்ணியம் என்ன பண்ணுது, எந்த செயலும் செய்யலை, உள்ள சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கு, பேங்க் பேலன்ஸ் மாதிரி உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ புண்ணியம் ஒன்று தான், ஆனால் அது செயல்பட்டால் ஒன்று, செயல்படாமல் இருப்பது ஒன்று. 2 வகையாக இருக்குது இந்த இடத்துல இல்லையா. அப்போ இந்த இடத்துல என்ன செய்தான், கண்ணிட்டு அப்படின்னா அது செயல்படுது, பார்க்குது அந்த புண்ணியம் இந்த இடத்துல. எது, அந்த பலன் பார்க்குது இந்த இடத்துல. அதான் கண் ஒக்கும் அப்படிங்கிறாரு. பார்த்து அந்த பலனுக்கு ஒக்கும்னா என்ன, சரிசமமான. அப்போ அவருக்கு என்ன உள்ளே இருந்து அந்த பலன் கிடைக்குதோ அதற்கு சரிசமமான
ஒரு விஷயம் நடக்குது, என்ன ஆகுது, உள்ளே இட்டு அப்படிங்கிறாரு, பலன் வந்து உள்ளே போடுதான். அதற்கு போட்டு என்ன கிடைக்குது இந்த இடத்துல, உழவன் அதனை உழவு ஒளிந்தானே அப்படிங்கிறாரு. இப்போ சரிசமமான அந்த பலனுக்கு இணையான ஒரு விஷயம் உள்ளே போய் இருந்து என்ன பண்ணுது, இவர் இது நாள் வரைக்கும் என்னென்னலாம் கடைபிடிச்சாரோ, உழவன் உழவு செஞ்சான் இல்லையா, உழவு செஞ்சு பயிர்லாம் வளர்ந்துருச்சு, இது இப்போ திருப்பி திருப்பி பயிர் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. விவசாயம் வந்து ஒரு அரிசியை பயிரிட்டுருக்கான்னு வச்சுக்கோ, நெல் பயிரிட்டுருக்காருன்னு வச்சுக்குவோம். நெல் வந்து என்ன ஆயிடுச்சு, மேலே வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு, அறுவடை செய்கிற காலம் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ திருப்பி உட்காந்துக்கிட்டு அவன் உழவு செய்வானா, மண் எல்லாத்தையும் மேலே தூக்கி போட்டு கீழே தூக்கி போட்டு இந்த வேலையெல்லாம் செய்வானா, அவன் செய்ய மாட்டான். கம்முன்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான், தண்ணி பாய்ச்சறதோடு சரி. மண்ணை போய் தோன்றது இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டான். ஏன்னா வந்துருச்சு, பலன் கிடைச்சிருச்சு. அறுவடை செஞ்சதுக்கப்புறம் தான் மீண்டும் மண்ணை சரி செய்வான். அந்த மாதிரி இப்போ அவருக்கு பலன் கிடைச்சிருச்சு. பலன் என்ன, அமைதியினுடைய உச்சம் இல்லையா, அந்த ஏகாந்தம், இறைவனோடு லயிக்கிறது. லயிச்சதுக்கப்புறம் அவர் அந்த நெறியை கடைபிடிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. உழவன் வந்து எப்படி விவசாயம் நெல் விளைஞ்சவனே மண்ணை தோண்ட வேண்டிய வேலை இல்லையோ, அதுபோல இவர் இந்த இவர் செய்யக்கூடிய துறவு சாதகத்தின் உச்சத்தில் இவர் அமைதியையும் இறைவனையும் பார்த்துட்டார் இந்த இடத்துல. அதற்கு பின்பு நெறிய கடைபிடிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா. அதை தான் 4வது அடியில் சொல்றாரு. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னா, நாமெல்லாம் இப்போ படித்து முடிச்சிட்டோன்னு வச்சுக்குவோம், ஒரு கல்லூரியில் படித்து முடிச்சாச்சுன்னு வச்சுக்குவோம், 1ஆம் 2ஆம் வகுப்பு புத்தகத்தை இன்னும் தூக்கிக்கிட்டே போவோமா? படித்து முடிச்சாச்சுன்னு தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்கறல. டாக்டருக்கு படித்து முடிச்சுட்டாரு, இன்னைக்கு இன்ஜினியரோ டாக்டரோ. பள்ளி பாடத்தில் படித்த புத்தகத்தெல்லாம் இல்லை, டாக்டருக்கு படித்த புக்கெல்லாம் தூக்கிட்டே திரிவார் அவர் எங்கே போனாலும். இல்லை, அவ்வளோதான் வீட்டில் கிடக்கும். இவர் வாட்டு கையில் ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் மட்டும் போயிட்டு ஒரு வாரம் தன்னுடைய வேலையை பார்த்துட்டே இருப்பார் இல்லையா. அப்போ தான் எதை கடைபிடித்தார்களோ, நூல்களை தான் கடைபிடிச்சிக்கிட்டே வந்து அந்த நிலையை அடைஞ்சிருக்காரு. ஆனால் தான் எதை கடைபிடித்து அந்த நூல் என்ன பண்ணுறாரு, தொடர்றதே கிடையாது, விட்டுட்டாரு இல்லையா. அந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, இறைவன் கொடுத்த நெறி, அந்த நெறி எல்லாத்தையும் கடைபிடிச்சிக்கிட்டே வந்தார். துறவு முறைனா என்னென்னலாம் செய்யணும், 5 புலன்கள் வழியாக போகக்கூடாது, இந்த இடத்துல ஆசைகளை இப்போ கட்டுப்படுத்தி வச்சுக்கணும், அறத்தின்படி செல்லணும், தர்மத்தின்படி செல்லணும், எல்லாத்தையும் செஞ்சுட்டே வந்தார். இன்னைக்கு ஏகாந்தத்தில் போய் அமர்ந்துட்டார். அப்போ இவர் அந்த நெறியை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லாத உயர்ந்த நிலைக்கு அவர் சென்று அமர்ந்திருக்கின்றார். அதான் உழவு ஒளிந்தானே அப்படிங்கிற. ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா 4 அடியுமே ஒரு உவமையில் சொல்லப்படுகின்றது. இந்த இடத்துல அந்த உவமையின் படியாக ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை உழுகின்றான், மழை நீர் வருகின்றது, விவசாயம் அந்த அவர் பயிரிட்ட பயிர் வளருகின்றது. பயிர் வளர்ந்த பின்பாக இந்த இடத்துல அதை அறுவடை செய்யும் வரை அவர் தன்னுடைய உழவு வேலையை செய்வதில்லை, வேடிக்கைத்தான் பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு, தண்ணி பாய்ச்சுற வேலையும் இல்லை, ஏன்னா வானம் வழங்கன்னு சொல்லிட்டாரு பாடல்ல. சும்மா தான் இருக்கார், தானாகவே பயிர் வளருது, அதனுடைய பலனை மட்டும் அறுவடை செஞ்சு ஒரு மகிழ்ச்சியாக இருப்பது போல, யார் ஒருவர் இறைவன் கொடுத்த அந்த துறவு முறை நெறியை கடைபிடிக்கின்றார்களோ, அதை கடைபிடிக்க 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 இறைவனது அருளானது, அந்த அண்ணாமலைன்னு சொல்லியிருந்தார், அண்ணலைன்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அவர் வந்து இங்கே அருளை கொடுத்துக்கிட்டே இருக்கார் இந்த இடத்துல. அந்த அருளின் வழியாக அவருக்குள் ஒரு அமைதி என்ற ஒன்று உள்ளே வருகின்றது. அந்த அமைதி அதனுடைய பலனை இங்கு அவருக்குள் இட்டு அவரை ஏகாந்தத்தின் எல்லைக்கு அழைத்து சென்று இறைவனையே காண்பிக்க வைக்கின்றது. எப்பொழுது அவர் இறைவனையே காண்கின்றாரோ அப்பொழுது தான் செய்த செயல்கள் என்னென்னலாம் செயல் செய்து வந்தாரோ, எதையெல்லாம் கடைபிடித்தாரோ, அதை அவர் இப்பொழுது கடைபிடிக்காமல் அந்த ஏகாந்தத்திலேயே லயித்து அமர்ந்து விடுகின்றார். ஸோ அதான் அந்த பாடலுடைய கருத்து. ஒரு 3 பாடல் பார்த்துருக்கோம், ஒரு 50 நிமிடங்கள் இருக்குது, போயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் இருக்குது. யாருக்காவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். இதோட இல்லாததான் இந்த கேட்டு வந்தது, அந்த கேட்டு வந்த 2வது பாட்டு கேட்டு வந்து ஐவரும் உண்டு, கேடும் கடமையும் கேட்டு வந்த என்றால் இப்ப அது இந்த உங்களுக்கு இந்த மானிட ஜாதிக்கு மட்டும் தான் பொருந்தும். பறவைகள் விலங்கினங்களுக்கு இல்லையா, மனிதர்களுக்கு மட்டும் தான் கேட்டு வந்தார்களான்னு கேட்டீங்களா? என்னுடைய கருத்தாக ஆம் என்றுதான் சொல்லுவோம் இந்த இடத்துல. இப்ப நாங்களுக்கு மட்டும், இப்ப எங்களிலும் இப்ப எத்தனையோ வித்தியாசமான லெவல்ல இருப்பாங்க, கீழ் மட்டும். அப்ப அப்படியானாக்கள் எல்லாருக்கும் அப்படியா நடக்குமா? இப்ப சின்ன பாவம் செய்தவர்கள், அநியாயம் செய்தவங்க, இப்ப ஒரு இப்ப இளம் இதுல இருக்கிறார்கள், இப்ப ஒரு சமய அறிவு, ஞான அறிவு, இதை பற்றின கடவுள் அந்த தன்மை இல்லாதாக்கள் ஒவ்வொரு நிலையில இருப்பின் எல்லாரும், உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரும். அப்ப எல்லாருக்கும் இப்ப அவள் இறந்த பின்பு அப்படியான அந்த ஆசைக்கு ஏற்றபடி ஒவ்வொருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அப்ப அப்படியான எல்லாருக்கும் அங்க வழிகாட்டுறதுக்கு ஆக்கள் இருப்பினேன்றது. நிச்சயமா எல்லாருமே கேட்டுதான் வாங்கி வருகிறார்கள். அதாவது நம்ம
3 விஷயம் சொல்லுவாங்க. மேலோகம், நடுலோகம், மேலோகம், பூலோகம், கீழோகம்னு சொல்லி 3 சொல்லுவாங்க. நடுலோகம்ன்றதான் பூலோகம், அங்கே தான் இருக்கோம் நம்ம இந்த இடத்துல, நடுப்பட்ட இடத்துல இருக்கோம் இந்த இடத்துல. 7 14 உலகம்னு சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு மேலே 6 உலகம் இருக்கும், கீழே 7 உலகம் இருக்கும், 14 உலகம். சரிங்களா? ஸோ இப்போ அந்த நடுவில் இருக்க நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதில் இருக்கிறதுலே மனிதர் பிறப்பு தான் மிகவும் உயர்ந்த பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல சான்றோர்கள் பாடி வச்சுருக்காங்க. ஏன் அது பிறந்த பிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று இப்போ நம்ம இந்த பாடலில் இருக்க மாதிரி ஒரு சாய்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. உனக்கு என்ன இப்போது ஆசைப்படுறியா, நல்லா அனுபவிச்சுட்டு வா இல்லையா, அதுக்கும் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ இந்த உலகத்தில் இப்போ கூட பார்க்கலாம், பல பேர் சொல்லுவாங்க எனக்கு இது இந்த இறைவன்கிட்ட போகணும், துறவு போகணும், அந்த மாதிரி எண்ணெல்லாம் இல்லைப்பா, எனக்கு ஆசை இருக்குது, சராசரி மனுஷன், நான் நல்லா அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. இறைவன் அவர்களுக்கும் வாய்ப்பை கொடுக்குறாரு இந்த இடத்துல. சரி, ஆசையெல்லாம் தீர்த்துட்டு வா, அது தானே பிறந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அதன் வழியாக அவன் தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்ள அடுத்தவர்களுக்கு துன்பங்களை கொடுத்து அறத்திலிருந்து விலகி நடந்தால்தான் அப்போ மேற்கொண்டு அவனுக்கு பிறவி கிடைக்குதுக்கு இல்லையா. கரெக்டாக நடந்தாங்கன்னா அவர்களுக்கு அந்த பிறவிலாம் குறைஞ்சி தான் போகும். இது ஒன்று. இப்போ இதில் அளவுக்கு அதிகமான பாவங்கள் செய்தால் தான் என்ன ஆகுது, கீழே இருக்க உலகத்துக்கு போகிறாங்க. 8வது லோகம், 9வது லோகம், அங்கெல்லாம் பார்த்தோம்னா இறைவன் என்று ஒருத்தர் இருக்காரு அப்படின்றதே அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாதான் அந்த இடத்துல. ஸோ அப்போ அது ஒரு இறைவன் இருக்காருனே தெரியாதுன்னா அப்போ எப்பேற்பட்ட மோசமான ஒரு துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கணும். இன்றைக்கி துன்பம் இருக்குது, ஆனால் இறைவன் இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை, நமக்கு அந்த ஒரு மனதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வலிமை இன்றைக்கி இருக்குது. அங்கே வலிமையே இல்லைன்னா எப்படி இருக்கும், அது கீழே இருக்க உலகத்தில் இருக்கும். நமக்கு மேலே ஒரு 6 உலகம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த உலகம் நம்மை விட மேன்மையானவர்கள் தான். ஆனால் ஏன் நம்ம இங்கே சிறப்பானவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மேன்மையானவர்கள் எந்த செயல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கள்ல, அவங்களும் செயல் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க இந்த இடத்துல. அந்த செயலில் சிறு தவறு நடந்தாலும் உடனே அதற்கு தண்டனை உண்டு. மேலே இருக்க 6 உலகத்துலேயுமே இறைவன் பார்த்துட்டே இருப்பாரா, சின்ன தப்பு பண்ணிட்டியா, சரி போ, திருப்பி இப்போ பிறந்துட்டு வாப்போ அப்படின்னு அனுப்பிச்சி வச்சுருவாங்களா இந்த இடத்துல. ஆனால் மனிதன் மட்டும்தான் இந்த இடத்துல எந்தெந்தெல்லாம் செயல் செய்த, நல்லது என்ன செஞ்சுருக்கான், தப்பு செய்கிறத பார்க்குறது இல்லை, நல்லது என்ன செஞ்சுருக்கான், உடனே அவனுக்கு அதுக்கு நல்லதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து கொடுக்குறாங்க. அதனால் இங்கே மனித பிறப்பி சிறப்பானதாக இங்கே பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு மனிதர்களுக்கு நிச்சயமாக மனிதர்கள் மட்டும்தான் உண்டு, விலங்கினங்களுக்கோ வேறு ஜீவனங்களுக்கோ அதுபோல் இருந்ததாக எந்த இடத்துலையுமே தகவல்கள் இல்லை. மற்ற இப்போ பாருங்க, இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ நாங்கள் ஹிட்லரை எடுப்போம், மற்ற மதர் தெரேசாவையும் எடுப்போம். இப்போ 2 பேரும் கேட்டு வாங்கி வந்திருப்பினேன். இப்போ ஹிட்லரும் இப்போ இந்த பூமிக்கு வரையக்க இப்போ அவைகளுக்கு அவருக்கு ஒரு வழிகாட்டி இருந்து மதர் தெரேசா, அப்போ 2 பேரும் கேட்டு வாங்கி வந்திருப்பினேன். அது இப்படி அவையில் எப்படி நாங்கள் பார்க்கலாம் 2 பேரையும்? அதாவது ஹிட்லர் இந்த உலகத்தில் வந்திருக்காரு, அவரால் பல லட்சக்கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள் இல்லைங்களா, இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தகவல். இதை நீங்கள் புராண கதைகளில் நிறையா பார்க்கலாம். ஒரு அசுரன் வந்தான், அரக்கர் வந்தான், அவன் எல்லாரையும் ரொம்ப கொடுமைப்படுத்தினான், ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனாங்க, லட்சக்கணக்கான பேர் இறந்து போனாங்க, இறைவன் அவதாரம் எடுத்து அவரே அழிச்சாரு அப்படின்னு படிச்சிருப்போம். கடைசியில் யார் அந்த அரக்கன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவனையும் இறைவன் தான் படிச்சிருப்பார் அந்த இடத்துல, நல்லா பார்த்தா இல்லையா, அவனும் அங்கே இறைவன்கிட்ட தான் வந்திருப்பார் அந்த இடத்துல, ஏதாவது ஒரு வகையில் இறைவன் தான் படிச்சிருப்பார். அதுபோல் ஹிட்லரையுமே இறைவன் தான் படித்தார். ஏன் ஹிட்லரை இறைவன் படித்தார் அப்படின்னா, இப்போ மனிதன் ஆசையில் பின்னாடி போய்கிட்டே இருக்கான். ஒரு மனுஷன் அவன் என்ன பண்ணுறான், தன் ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு ஏதோ தப்பு பண்ணுறான், அடுத்தவர்களுக்கு துன்பத்தை விளைவிக்கிறான். இப்போ அதை பார்த்து இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், தப்பு பண்ணாதாண்டா சந்தோஷமாக வாழ முடியுது, நல்லது பண்ணால் வாழ முடியலன்னு சொல்லிட்டு அவனும் தப்பு பண்ண ஆரம்பிக்கிறான். இன்றைக்கி உலகத்தில் இதை பார்க்குறோம்ல, இன்றைக்கி ஏதாவது ஒரு இடத்துல இன்றைக்கி பல மனிதர்கள் இப்படி சொல்வதையும் பார்க்கின்றோம். அதன் வழியாக அடுத்தவன் தவறு செய்கிறத பார்த்துட்டு இன்னொருத்தனும் தவறு செய்கிறான் இந்த இடத்துல. அப்போ தவறு செய்பவர்கள் இங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கின்றார்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில். இப்போ தவறு செய்கிறவங்கலாம் இப்போது அதிகரிச்சிட்டாங்க, நிறைய பேர் தப்பு மட்டும்தான் செய்கிறாங்க ஒரு இடத்துல. இறைவன் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல, இப்போ தப்பு பண்ணுறதுக்கு தண்டனை கொடுக்கணும்ல, நீ இந்த தப்பை தான் செஞ்சுருக்க, அதுக்காக உனக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனுக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுக்குவோம். அவன் என்ன பண்ணுவான், ஆமாம் நான் தப்பு பண்ணேன் அதனால் அதை தண்டனை அனுப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய மனம் என்ன பண்ணுவான், அவ்வளோ சீக்கிரம் வருத்தப்படாது இல்லையா. இப்போ ஜெயிலில் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்குவான், கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போகிறான், ஒரு 10 வருஷம் 20 வருஷம் தண்டனை கொடுத்துட்றாங்க. அவன் துன்பப்படுவானா, எப்பப்பெல்லாம் நம்ம என்னடா ஜெயிலுக்குள்ளே இருக்கமே நினச்சா, ஆமாம் கொலை பண்ணோம் தப்பு பண்ணோம் அதனால் உள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் துன்பமே பட மாட்டான். ஆனால் ஒருத்தன் கொலையே பண்ணலை இல்லையா, அவனை ஏதோ ஒரு ஏமாற்றி எப்படியோ கொண்டு போய் கேஸை ஜோடித்து ஜெயிலில் வச்சுட்டாங்க. அவன் என்ன நினைப்பான்,
நான் ஒரு தப்பும் பண்ணலையே, நான் ஏன்டா இப்படி உள்ள வச்சு என்னை இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பான். தான் ஏன் தவறு செய்தோம் என்பதே அவனுக்கு எதுக்காக தண்டனை அனுபவிக்கிறோன்னே தெரியாது இல்லையா? அப்போ எதுக்கு தண்டனை அனுபவிக்கிறோன்னு தெரியாத போது அவனுடைய பாவங்கள் விரைவாக அவனிடமிருந்து கழிக்கப்படுகின்றது. அப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு, யார் யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அவங்கள எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, குறிப்பிட்ட ஒரு இடத்தில் பிறப்பது போல் அமைத்து கொடுக்கின்றார். ஸோ ஒரு ஊரில் ஒரு நாட்டில் என்ன பண்ணுறாங்க, குறிப்பிட்ட கும்பலாக எல்லாத்தையும் இறைவன் பிறக்க வச்சுட்டார் இந்த இடத்துல. இப்போ எல்லாருமே தண்டனை அனுபவிக்க தகுந்தவர்கள். இந்த இடத்துல என்ன பண்ணுறார், அந்த இடத்துல இறைவனே ஒரு அரக்கனையும் படைக்கின்றார். அந்த இடத்துல ஹிட்லர் மாதிரி படைக்க வச்சு என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல அவர்களை துன்பப்படுத்தி அந்த துன்பத்தின் வழியாக அவர்களிடம் இருந்தக்கூடிய பாவங்களை இந்த அரக்கன் எடுத்துக்கொள்கின்றான். யாரு, ஹிட்லர் நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த அரக்கன் என்ன பண்ணுறான், அவன் எடுத்துக்கிறான் இந்த இடத்துல. அப்போ இந்த இவங்கெல்லாம் ஏன் இந்த ஹிட்லர்கிட்ட துன்பத்தை அனுப்பிக்கிறான், ஏன் அவனால் செத்து போகிறான்னே தெரியாமல் செத்து போகிறாங்க இந்த இடத்துல. பல பேர் செத்து போயிட்டாங்க, ஆனால் அவங்களோட இந்த பாவம்லாம் எங்கே போச்சு, அரக்கன்ட்ட போயிடுச்சு. புரிஞ்சுச்சிங்களா? அப்போ இவங்க இந்த ஒரு ஊரில் குறிப்பிட்ட கும்பலாக பிறந்து இறந்து என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த பிறவிக்கு போகும்போது, ஆனால் அவங்களுக்கு ஏன் இதை அனுபவிக்கிறோன்னே தெரியாமல் போனாங்களே, சீக்கிரமாக பாவம் போயிடுச்சு இந்த இடத்துல. அப்போ அடுத்த பிறவி அவர்களுக்கு நன்மையான பிறவியாக அங்கே இருக்கும். அப்போ ஹிட்லர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மொத்த பாவம் போய் சேர்ந்துச்சுல்ல. இப்போது அவனை என்ன பண்ணா, இறைவன் ஏதாவது ஒரு வகையில், அவர் இறந்தார் இந்த இடத்துல இல்லையா, தன்னைத்தானே சுட்டு கொண்டார் அப்படின்றது வரலாறுல இருக்குது இல்லையா. யார் சுட வச்சது இந்த இடத்துல, இறைவனே அவருடைய மனதிற்குள் உள்ளே வந்து தற்கொலை தானே பண்ணார். இறைவன் கல்கி அவதாரம் எடுப்பார், நம்ம படிச்சிருக்கோம்ல 10வது அவதாரம். கல்கி அவதாரம்னா என்ன, கல் கீ பிரித்து படிக்கணும் இல்லையா. மனதிற்கு உள்ளேயே அவதாரம் எடுக்கக்கூடியவன் பொருள் அதுக்கு. அப்போ இறைவன் அவருக்கு மனசுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணுறாரு, நீ உன்னை சுட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. அவர் சுட்டுக்கிட்டாரு, இறந்து போயிட்டார். இறைவனே சம்ஹாரம் பண்ணிட்டார் அந்த இடத்துல. இப்போ இறைவனால் சம்ஹாரம் படும்போது அந்த பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்படும். அதுக்கான தண்டனை அவனுக்கு இருக்கும். அவன் திருப்பி என்ன பிறவி எடுத்தோன்னு அதெல்லாம் நமக்கு தெரியாது, ரொம்ப ஆராய்ச்சி பண்ண முடியாது இந்த இடத்துல. இப்படி தான் இதெல்லாம் நீங்கள் பழைய புராண கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் அதோடைய உட்கருத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது போல் பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஹிட்லர் அதுபோல் வந்தவர் தான் அது. அதே போல தான் நீங்கள் அன்னை தெரசா, நன்மை செய்யக்கூடிய பலரும் அது போல தான். இறைவன் என்ன பண்ணுறார், இப்போ அண்ணல்னு படித்தோம்ல, தலைவராகவும் இருப்பார் அடியவராகவும் இருப்பார் இல்லையா. அதுபோல் இவர்கள் பாவத்தை போக்கிக் கொள்வதற்கு அதுபோல் ஒரு அரக்கனையும் படைப்பார். அதே நேரத்தில் இந்த கும்பலுக்கு நடுவில் நல்ல பேரும் பிறந்திருப்பாங்கல்ல, நல்லவங்களும் இருப்பாங்க, அவங்களும் அந்த துன்பத்தினால் பாதிக்கப்படுவாங்க இல்லையா. ஸோ அவர்களுக்கு மன ஆறுதலுக்காக அந்த துன்பத்தை போக்கிக் கொள்வதற்காக என்ன பண்ணுறாரு, இதுபோல் நல்லவர்களையும் படைத்து அவருடைய பாவத்தை இங்கே இறைவன் போக்குகின்றார். ஸோ ஏதேனும் ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் பிறந்து செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். பின்னாடி தேடி பார்த்தா ஒரு காரணம் இருக்கும். சரிங்களா ஐயா? இப்ப இந்த பூவுலகிலேயே இப்ப எல்லா நாட்டிலும் இறைவனை பற்றி ஒன்றும் தெரியாமல் கன பேர் இருக்கிறேன், இவ்வளவு பேர் இருக்கிறேன் இறைவனை பற்றி அறியாமல். ஒவ்வொரு நாட்டிலும் இவ்வளவு பேர் இருக்கிறது இப்பவும். ஆமாம். அப்ப அவையிலும் இதே நாட்டில் இப்ப கனடாவிலேயே இவ்வளவு பேர் இருக்கிறேன். இப்ப ஜெலோ நைஃப், இந்த சிறியான குளிர் பிரதேசங்கள் உள்ளவர்களுக்கு அவையில் எல்லா நாளும் மச்சம் மீன் அதுதான் சாப்பிடுவாங்க, எண்ணெய் இறைச்சி மீன் தான் டெய்லி சாப்பிடுவாங்க. அப்போ அவைகளுக்கு இந்த சேச்சோ கடவுள்ன்ற இந்த எண்ணமே ஒன்றுமே இல்லாத ஆக்களும் அப்படி இருக்கணும், எல்லா நாட்டிலும் இருக்கணும் அப்படி. நிச்சயமா இருக்காங்க. இப்போ சில இடங்கள்ல நீங்கள் புலால் மட்டும்தான் உணவே, வெஜிடேரியனே இருக்காது. ஏன் இறைவன் அப்படி படைச்சிருக்காரு, அதுதான் நீங்கள் கேட்கின்ற கேள்வி. அவர்களுக்கு இறைவன்ற ஒன்றே தெரியல. நிச்சயமாக ஒரு காலத்தில் அதுவும் மாறும். அது வரைக்கும் அவங்க அந்த போல் அந்த புலாலை உண்டு கொண்டு இறைவன் இல்லை என்று தான் இருப்பாங்க. என்ன காரணம், இறைவன் ஏன் அது போல் வைத்திருக்கிறார் என்றால் 2 காரணம் வச்சுக்கலாம். ஒன்று, இது போல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஆசைகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல. அப்போ தான் அவங்க வந்து மிருக பிறப்பிலேருந்து மனுஷ பிறப்பிக்கே வந்திருப்பாங்க இந்த இடத்துல. இந்த வாசனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, மிருக பிறப்பிலேருந்து மனித பிறப்பு வந்தால் முன்னாடி இருக்கக்கூடிய பிறப்பு இல்லையா. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு மிருகமாக இருக்கும்போது புலாலை மட்டும்தான் சாப்பிட்ருப்போம். மானையோ ஒரு செய்தியோ பார்த்தோன்னே ஒரு புலி சிங்கத்துக்கு என்ன வரும், ஒரு ஆசை வரும். அந்த ஆசை இது வாசனைன்னு சொல்லுவோம். அதுதான், அது ஜென்மாரமாக தொடரும் இந்த இடத்துல. அப்போ அவங்களுக்கு அந்த வாசனை போகிற வரைக்கும் என்ன பண்ணணும், இந்த பூமியில் பிறக்க வைக்கணும். ஒன்று, ஏன்னா மனுஷ பிறவிக்கும் தகுதி வாழ்ந்துட்டாங்க, இருந்தாலும் அந்த பூர்வ ஜென்ம வாசனையும் அவர்களை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும்ன்றது ஒன்று. இரண்டாவது, அவர்களை புலால் சாப்பிட வைப்பதன் மூலமாக இறைவன் என்ன பண்ணுறாரு, இன்னொரு விஷயம் செய்கிறாரு. மனிதர்களுக்கு நல்லது செய்யலை, அந்த ஜீவராசிகளுக்கு நல்லது செய்கிறாரு. இவர்கள் ஒரு இறைச்சியை சாப்பிட்றாங்கன்னா அந்த இறைச்சியை கொன்றுதான் சாப்பிடுகின்றார்கள் இல்லையா.
ஸோ இவர்கள் அந்த பூர்வ ஜென்ம வாசனையும் அனுபவிச்சுக்கிறாங்க இந்த இடத்துல. அதே நேரத்தில் அந்த ஒரு மீன் வந்து ஒரு வருஷம் வாழணும்னு வச்சுக்குவோம். ஒரு வருஷம் வாழ்கிற மீனை இவன் 6 மாதத்துலேயே சாவடிச்சு சாப்பிட்றான்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த மீன் மீண்டும் 6 மாதம் வாழ வேண்டிய, அது 6 மாதத்தில் என்னென்னலாம் துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும், அந்த துன்பத்தை எல்லாத்தையுமே எங்கே போகுது, எந்த மனிதன் அதை கொன்று தின்கின்றானோ அந்த மனிதனுக்குத்தான் அது போய் சேரும். புரியுதுங்களா? எப்படி நான் முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு, மனிதனுடைய பாவம்லாம் ஹிட்லர் எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னேன் உங்களுக்கு. அதுபோல் மீனினுடைய பாவம், எந்த இறைச்சி அதனுடைய பாவங்கள். அப்போ இந்த மீன் என்ன பண்ணுது, அது மேன்மையான அடுத்த பிறவிக்கு போகின்றது. தண்ணிக்குள்ளே வாழ்கிற மீன் மேலும் நிலத்தில் வாழக்கூடிய இடத்திற்கு அது வருகின்றது. இப்படி இறைவனுடைய படைப்பு வந்து விசித்திரமானது. அவருடைய படைப்பை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நான் சொல்கிறதெல்லாம் ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு ஆன்சர் தான் சொல்கிறேன். ஆனால் திருமந்திரத்தில் ஒரு பாடலை ரொம்ப அழகாக சொல்லுவார். இந்த அமரர்களும் தேவர்களும் இறைவனது திருவடியை சுற்றி அமர்ந்து கொண்டு இருப்பார்களாம். சதாசருகாலம் அங்கே தான் இருப்பாங்களாம், அவரை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்களாம். ஆனால் இறைவன் ஒரு விஷயத்தை செய்தால் ஏன் செய்தார், எதற்கு செய்தார் என்று அவர்களாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு திருமந்திரத்திலே இருக்க ஒரு பாடு. இப்போ தேவர்களுக்கே புரியாத விஷயம் நமக்கு என்ன புரிய போகுது இந்த இடத்துல, இல்லைங்களா? அதனால சும்மா நம்மளுடைய புரிதலுக்கு ஏற்றாறுமால ஒரு பதிலை பார்க்குறோம். இது முழுமையான பதிலான்னு கேட்டால் இதை விட ஆழமான பதில்கள் இன்னும் நிறையா உண்டு. சும்மா ஒரு பதில் தெரிஞ்சு நம்ம சும்மா ஒரு ஆறுதல் பட்டுக்கிறோம், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். நன்றி ஐயா, நன்றி ஐயா. மற்றாக்களும் நன்றி ஐயா. நல்லது நல்லது ஐயா.